my channel. We are in this channel we are going to learn about data structure and algorithms. நம்ம இந்த சீரீஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் பத்தி பார்க்க போறோம். So let's start learning. What is data structure? Na what is data structure? Data structure is used to store and organize data in the memory. மெமரியில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் பண்ணுறது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் இஸ் அல்காரிதம்ஸ்? அல்காரிதம்ஸ்னால் என்னென்னா வந்து யூஸ் டு இஸ் அ டெக்னிக் ஆர் அல்காரிதம் ஸ்டெப்ஸ் டு ரிட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் தி மெமரி. நம்ம மெமரியிலேருந்து எப்படி டேட்டாவை எடுப்போம், ஹவு எஃபிஷியன்ட்லி ஏன்னா வந்து நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா ஹவு எஃபிஷியன்ட்லி வி ஆர் டேக்கிங் டேட்டா ஃப்ரம் தி மெமரி யூஸிங் பண்ணுறோம். நம்ம வந்து மெமரியை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணி எவ்வளோ குயிக்காக டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் த அல்காரிதம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ வந்து ஒரு புக்கை வந்து செல்ஃபில் வச்சுருக்கோம். வி ஹாவ் டு கீப் இட் ஆர்கனைஸ். அழகாக அடுக்கி வச்சா தான் நம்ம டக்குன்னு எடுக்கலாம். ஸ்பேஸ் சின்ன புக்கெலாம் இந்த சைடு வைக்கணும், பெரிய புக்கெலாம் இந்த சைடு வைக்கணும், இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஒரே 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 கைண்ட் ஆஃப் புக்கெலாம் ஒரு தடவை ஒரு சைடு வச்சுருந்தோம்னா நம்ம அதை டக்குன்னு எடுத்துடலாம். இந்த சைடெலாம் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து நான் ஃபிக்ஷன் புக்கு, ரைட் சைடெலாம் ஃபிக்ஷன் புக்கு, இப்படிலாம் இருந்து நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா தான் டக்குன்னு அந்த புக் எடுக்கலாம். ஸோ நம்ம இல்லைன்னா வி ஹவ் டு ஃபைண்ட் டைம்ஸ் டு புக் ஷெல்ஃபில் நிறைய புக் இருக்கும்போது எவ்வளோ டைம் ஆகும் புக் எடுக்கிறதுக்கு. இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, let me explain with the code. Let's go to coding part. இப்போ விஎஸ் கோடில் வந்து நம்ம ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் போட போகிறோம் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸ்மால் கோடிங் எழுத போகிறோம். டு ஆட் 2 நம்பரை ஆட் பண்ணணும், அடிஷன். ஓகே, I'm going to write one function எழுதுறேன். ANB வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ணுது, A plus B, ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, A plus B. நம்ம கன்சோல் லாக்ல we pass the parameters, value for the parameters. A and 6, 4. Okay, so we get the output 10. 6 plus 4, 10. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆனிச்சு அப்படின்னு நம்ம we can calculate that. ஸோ console dot time. Console see 15.438 milliseconds வந்து in the function run is a time to take this function to run. So I write another ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். equal to 6 equal to 1. Console load A plus B.
இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணால் இட் டேக்ஸ் ஒன்லி 8 millisecond. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் வந்து வேரி ஆகுது. இதுதான் வந்து அல்காரிதம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஐ யூஸ் திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ணும்போது அதே ஆட் ஃபங்க்ஷன் வந்து 15 millisecond ரன் ஆகுது. ஸோ வித்தவுட் யூஸிங் ஃபங்க்ஷன், நான் இது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஐ ஆட் திஸ் டூ பண்ணும்போது டைம் வேர் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ நம்ம எஃபிஷியண்ட்டாக அல்காரிதம் யூஸ் பண்ணி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸோ நம்ம வந்து கோடிங் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எழுதுனாலும் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ், இன்னும் எஃபிஷியன்ட் மெத்தட் எப்படி நம்ம ஐம் நாட் டாக்கிங் அபவுட் டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக வந்து அல்காரிதம் என்னென்ன டெக்னிக்கோ அது சம்மந்தமான லீட் கோட் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட், எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தெரியும்னா ப்ளீஸ் கமெண்ட், நான் அதை பற்றி கிளாஸ் எடுக்கிறேன். ஃபார் வேரியபிள்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்ன வேரியபிள்ஸ், அரேஸ், நம்ம அதில் தானே டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். அரேஸ், ட்ரீஸ், ஸ்டாக்ஸ், கியூஸ். ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறது. வி ஆர் கோயிங் டு சி அல்காரிதம். ஸோ அல்காரிதமில் என்னென்ன டெக்னிக் இருக்கோ அந்த டெக்னிக்கை வந்து அந்த டெக்னிக்கில் உள்ள லீட் கோட் ப்ராப்ளம், ஈஸி, மீடியம் அண்ட் ஹார்ட், இதெல்லாம் வந்து நம்ம இந்த சீரீஸ்குள்ளே பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தில் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் நான் சொல்லி தரேன், வித் டயக்ராம்ஸ், வித் அனிமேஷன், அதை சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஈஸி டு ரிமெம்பர் டிஎஸ்சியோட ப்ராப்ளமே, லீட் கோட் ப்ராப்ளமே வந்து நம்ம எந்த கான்செப்ட், அதாவது எந்த அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ஈஸிலி ஃபர்கட். அதில் எல்லா கம்பெனிலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் டிஎஸ்சி ரவுண்ட். இன்னும் இன் மேங்கோ பெரிய கம்பெனி, வெளில எஸ்டாப்ளிஷ் கம்பெனினால ஃபர்ஸ்ட் நம்ம டிஎஸ்சி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெதர் வி ஆர் நம்ம வந்து கரெக்டாக திங்க் பண்ணுறோமா அப்படின்னு சொல்கிறது வந்து திங்க் பண்ணுறோமா அப்படிங்கிறது தே ட்ரை டு எவாலுவேட். அதை வந்து அவங்க எவாலுவேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டிஎஸ்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த பேசிக். நம்ம காலேஜிலலாம் படிச்சிருக்கோம். இட் இஸ் அ பேசிக். பட் ஆனால் நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதில்லை. ஸோ வி ஹவ் டு சால்வ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் ஐ மேக் இட் அஸ் ஸ்மால் ப்ராப்ளமாக, சங்கான ஸ்மால் ப்ராப்ளமாக அதை டிவைட் பண்ணி அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஹவ் டு டீச் இன் இன்ட்ராக்டிவ் மோட். இன்ட்ராக்டிவ் மோடில் யூஸிங் ஜிஃப்ஸ் அண்ட் இமேஜஸ், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இந்த கோடை எவ்வளோ தூரம் ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் வந்து ஐ எம் கோயிங் டு டீச் யூ. ஓகே. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்துன்னா இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த கோடிங் எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த கோடிங் எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். இது ஏன் நம்ம வந்து கோடிங் கம்மி நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகணும்னு பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து இது ஒரு டேட்டா நம்மளுக்கு இன்னும் வைஃபை லேட் ஆனிச்சு, சுற்றிக்கிச்சு, லோடிங்காக இருந்தால் எவ்வளோ டென்ஷன் ஆகுது, ஸோ லைக் தட் நம்மளுக்கு வந்து எஃபிஷியண்டாக ரிட்ரீவ் பண்ணணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் இன்ட்ரடக்ஷன். திஸ் ஓகே, திஸ் இஸ் இன்ட்ரொடக்ஷன் பார்ட். இது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு டெக்னிக்கும் அது ஜஸ்ட் ரிலேட்டட் லீட் கோடும் we have to learn. Okay, thank you for watching the video.